எத்தனை திருமணங்கள் நடக்குது? இஸ்லாமிய திருமணமாக அது நடைபெறுகிறதா? மஸ்ஜிதுல வச்சோ அசரத்தை வச்சோ திருமணம் நடத்துறாங்க. பல திருமணங்களுக்கு மனதார போய் துவா செய்ய மனசே இல்லை. ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு நலவு நடக்கட்டும்னு மனசாரத்தான் துவா செய்யறான். ஆனா அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம துவா நம்ம தலைக்கு மேலேயே போகாதுங்கிற அளவுல இருக்கையில எப்படி அந்த துவா கபூலியத்தாகும்? அத்துணை அனாச்சாரங்கள். பெயரளவில் முஸ்லிம் வீட்டு கல்யாணம், பாய் வீட்டு கல்யாணம், அடையாளம் என்ன? பிரியாணி. பாய் வீட்டு கல்யாணம்னா அடையாளம் என்ன? பிரியாணி. அதுவல்ல அடையாளம் சுன்னத், எளிமை. அதுலதான் பரக்கத்து இருக்குது. ஆணையும் பெண்ணையும் பார்க்க முடியாது, பொண்ணு எங்க இருக்கிறே தெரியாதுங்க. அதுதாங்க இஸ்லாமிய திருமணம். இப்படிப்பட்ட திருமணத்தை இன்னைக்கு எங்க போய் பார்க்கிறது? அப்ப பெயரளவில் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. வலா யபகி மினல் குர்ஆன் இல்லா ரஸ்முஹு. குர்ஆன் இருக்கும், குர்ஆனிய எழுத்துக்கள் இருக்கும், ஆனா குர்ஆனிய வாழ்க்கை இருக்காது. இன்னைக்கு அப்படித்தான் பார்க்கிறோம். குர்ஆன் இருக்கு, வீடுகள்ல இருக்கு, அலமாரியில வச்சிருக்கிறோம், ஷோகேஸ்ல வச்சிருக்கிறோம். திருமணமா? அழகான பெட்டியில எனக்கு குர்ஆன கிஃப்ட் கொடுங்க கேட்கிறாங்க. அப்படி கேட்பவர்களை எந்த அளவுக்கு அந்த குர்ஆனிய வாழ்க்கையை கடைபிடிக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப கவலையான விஷயம். குர்ஆன் அழகாக இருக்கிறது, குர்ஆனிய பெட்டி அழகாக இருக்கிறது. அதை வாங்கக்கூடிய பெண், அவள்கிட்ட தீன் இல்லை, அவள்கிட்ட இஸ்லாம் இல்லை, அவள்கிட்ட இஸ்லாத்தின் அடையாளம் இல்லை. ஸ்டேட்டஸ்ல தன்னை அழகாக தன்னை காட்டிக் கொள்கிறாள். பிறருடைய பார்வைக்கு தன்னை பொம்மையாக ஆக்கிக் கொள்கிறாள். எப்படி? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் அழகா வீட்டுல ஷோகேஸ்ல இருக்குது, ஆனா அதனுடைய வாழ்க்கைய குலுகுஹு அல் குர்ஆன் அன்னை ஆயிஷா சொன்னாங்களா இல்லையா? நபியினுடைய குணம் எப்படி இருந்தது? அது குர்ஆனாக இருந்தது. இன்னைக்கு நம்ம குணம் எப்படி இருக்குது? நம்முடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த படத்துல அந்த நடிகர் இப்படி முடிவெட்டி இருந்தாரு, நானும் அப்படி முடிவெற்றேனே. நடிகரைத்தான் நாம் அடையாளமாக்கிக் கொள்கிறோம். இது இந்த படத்தில் இந்த நடிகை கட்டிய சாரி, இது இந்த படத்துல இந்த நடிகை அணிந்த ஆடை, அதை என் திருமணத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம யாரை அடையாளப்படுத்துகிறோம்? நாம் யாருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனிய வாழ்க்கையை நாம எடுத்துக்கிறோம். மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபும் மினல் ஹுதா.